வணக்கம். வெல்கம் டு குட் லைஃப். நான் லாவண்யா ஆஸ்டின் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஷாம்பு. நேத்து வந்து கம்ப்ளீட் கேர் ஷாம்பு பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு பத்தி பார்க்குறோம். இந்த டேண்ட்ரஃப் வந்து எதனால உருவாகுது அப்படின்னா, அது ஃபங்கஸ்னால உருவாகுது. இப்போ தலையில பார்த்தீங்கன்னா, எண்ணெய் படிமம் வந்து அதிகமாகும்போது, பொடுகும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது. இப்போ முடிய வந்து சரியான முறையில பராமரிக்கலன்னா, தலையில வந்து சருமம் வந்து வறட்சி ஆகும். இதனால சருமத்தின் எல்லை வரலும் போயிட்டு செல்கள் வந்து டெட் ஆயிடும். இதனால டெட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பொடுகின் பல மடங்க வந்து அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம, இது பெண்கள் மட்டும் இல்லாம, ஆண்களும் பொடுகு பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. வணக்கம். வெல்கம் டு குட் லைஃப். நான் லாவண்யா ஆஸ்டின் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டாண்ட்ரஃப் ஷாம்பு. நேத்து கம்ப்ளீட் கேர் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா டாண்ட்ரஃப் ஷாம்பு பத்தி நம்ம பார்க்கலாம். பொடுகு ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபங்கஸ்னால தான் பொடுகு வந்து உருவாகுது. தலையில வந்து எண்ணெய் படிமம் வந்து அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பொடுக வந்து அதிகப்படுத்தும். முடிய வந்து சரியான முறையில வந்து பராமரிக்கலன்னா, தலையில வந்து இருக்கக்கூடிய சருமம் வந்து வறட்சியாகி என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து சருமத்தின் எல்லை வரலும் போயிட்டு, செல்கள வந்து டெட் செல்லா இது வந்து மாத்துது. அதனால என்ன ஆகும்னா, பொடுகின் எண்ணிக்கை வந்து பல மடங்கா வந்து அதிகரிக்குது. இப்போ இது வந்து இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் பல மடங்கு பிரச்சனைய வந்து பாதிப்ப வந்து ஏற்படுத்துது. இப்போ பொடுகு வர காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுற்றுப்புற சூழல் சீர்கேடு, அதிக தூசி, எண்ணெய் தேய்க்காம இருக்கிறது, அதுக்கப்புறம் எண்ணெய் பசை அதிகமா உள்ள அந்த தோலு, ஹார்மோன்களின் ஏற்றத்தாழ்வு, நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையினோட மாறுபாடு, அதிகமான உளைச்சல், தட்பவெப்பநிலை மாறுபாடு, உடல் உஷ்ணம் சொல்லி பல வகையான காரணங்களால இந்த பொடுகு வர காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப நான் கம்ப்ளீட் கேர் ஷாம்புல சொன்ன மாதிரியே தான். முதல்ல வந்து தலையில இருக்க அழுக்க வந்து முதல்ல வெளியேத்தணும். அதுக்கப்புறமா இந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து யூஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து அந்த வேர் பகுதியில உள்ள பொடுகையும் வந்து இது நீக்கும். இப்போ டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து முடியோட வேர்க்கால்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதுல நேத்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? கம்ப்ளீட் கேர் ஷாம்புல கையில ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா மசாஜ் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து நம்ம வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி மசாஜ் ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து தலைய வாஷ் பண்ணணும். இப்போ உடனே வந்து தலைய வாஷ் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்ச பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீய ஊத்தி முடிய வந்து வாஷ் பண்ணணும். இப்போ சில பேர் கேட்பீங்க, அ நம்ம வந்து டெய்லியும் வந்து ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு போடலாமான்னு? கண்டிப்பா கிடையாது. வாரம் இல்ல 2 முறை இல்லன்னா 3 முறை வந்து இந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு போட்டாலே அது போதுமானது தான். இப்போ வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பொடுகு இருக்கும்போது தலையில வந்து எண்ணெய் வைப்பாங்க. அப்படி தலையில எண்ணெய் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பொடுகு வந்து அதிகரிக்கும். ஸோ தலையில வந்து இப்ப ரொம்ப வறட்சியா இருக்குன்ற பட்சத்துல எண்ணெய் வச்சாலே போதுமானது. ஸோ நான் பொடுகு இருக்கவங்க நீங்க அது நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்க. இல்லன்னா தலையில வந்து எண்ணெய் வச்சுட்டு அப்புறமா தலை குளிச்சுடுங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து எண்ணெய் வச்சு ஆயில் மசாஜ் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து தலை குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. முடிக்கும் நல்லது, உடலுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும். இப்போ தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுத்தமான சீப்ப வந்து நம்ம பயன்படுத்தணும். இப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம வாஷ் பண்ணிட்டு, தலை குளிச்ச பிறகும் சுத்தமான சீப்ப வந்து பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் சுத்தமான டவலும் வந்து நம்ம பயன்படுத்தணும். ஆல்ரெடி யூஸ் பண்ண டவலையும், சீப்பு, டவலு இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ அந்த ட்ரெஸ்ஸ கூட பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து தனிப்பட்ட யாருக்கு பொடுகு இருக்கோ, அவங்க தனிப்பட்ட முறையில தான் அந்த ட்ரெஸ்ஸ வந்து வாஷ் பண்ணிக்கணுமே தவிர, மத்த ஒரு ட்ரெஸ்ஸோட வந்து அத மிக்ஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் அப்டி என்னன்னா, பொடுகு இருக்கிறவங்க அந்த பில்லோ கவர் மேலலாம் அந்த பொடுகோட இது வந்து கீழ உதிர்ந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த த பில்லோ கவரையும் வந்து வாஷ் பண்றது ரொம்ப நல்லது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, சீப்பு, டவலு, அப்புறம் அந்த பில்லோ கவரு, ஷாம்பு எல்லாத்தையுமே வந்து பொடுகு இருக்கவங்க தனியா யூஸ் பண்றதுனால, வேற யாருக்கும் இது வந்து பரவாம நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா, இது ஒருத்தவங்களுக்கு இருந்தா, இன்னொருத்தவங்களுக்கும் வந்து அது கண்டிப்பா பரவும். அதனால எல்லாமே செப்பரேட்டா வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்ப இதோட இப்போ இந்த பிரச்சனைய வந்து தீர்க்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஷாம்பு வந்து இருக்கு. அதுதான் என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு.
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது முடியில இருக்க அந்த ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய டாண்ட்ரஃப்ப வந்து கம்ப்ளீட்டா நீக்குது. முடிக்கு வந்து நல்ல சாஃப்ட்டையும், சில்கியானதும், பளபளன்னு வச்சுக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இதோட பயன்கள பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல வந்து பொடுக கட்டுப்படுத்தி என்ன பண்ணுது அப்படின்னா, முடிகளின் வளர்ச்சிய வந்து அதிகப்படுத்துது. முடி உதிர்வ வந்து தடுக்குது. அது மட்டும் இல்லாம தேயிலை ஆயில் இருக்கிறதுனால, பொடுகு பிரச்சனை இல்லாம தடுக்குது. அரிப்பு வராமலையும் பாத்துக்குது. இப்ப எலுமிச்சை ஆயிலும் இதுல வந்து கலந்திருக்காங்க. இது நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கறது மட்டும் இல்லாம, ஃபங்கஸ், பாக்டீரியா வந்து அது வந்து அழிச்சிருது. அது மட்டும் இல்லாம, முடிக்கு வந்து பாதுகாப்பையும் கொடுக்குது. செம்பருத்தி ஆயிலும் இருக்கிறதுனால பொடுகு வராம பாத்துக்குது. தேங்காய் எண்ணெய், அதாவது அ குளிர்ச்சிய வந்து குடுக்கறதுனால பொடுகு வராமலையும் தடுக்கும். அதனால இது என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து பாத்தீங்க அப்டின்னா, பொடுகை வந்து கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சிக்கு வந்து அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம முடி உதிர்வதையும் தடுக்குது. முடிக்கு வந்து உறுதி அளிக்குது. இது வந்து எல்லா வயதினருக்கும் ஏற்றது. ஆண், பெண் இருபாலரும் வந்து இது பயன்படுத்தலாம். இந்த டாண்ட்ரஃப் ஷாம்பு, இந்த கம்ப்ளீட் கேர் ஷாம்பு நான் சொன்ன எல்லாமே வந்து நாங்க எல்லாருக்கும் குடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கோம். ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நன்றி.